நல்லா இருந்தது ப்ரோ. சூப்பர். நல்லா ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. அவர் என்ன சொல்லமோ அது நல்லா சொல்லியிருந்தார். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்டெப் ஏறணும்னா அதை வந்து நம்ம ட்ரை பண்ணி அதை வந்து டக்குன்னு ஈஸியாக கிடச்சிடாது. ஒரு ஸ்டெப் ஏறி தான் நம்மளுக்கு கிடைக்கும். அவர் எப்படி கஷ்டப்பட்டு இருந்தாரோ அதை அவர் சொல்கிறார், எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது அவர் நல்லா இருந்தது. ஒரு ஸ்டெப் போட்டார், நல்லா ஸ்டைலாக இருந்தது, சூப்பராக இருந்தது. பிடிக்கும் அவர் ஸ்டைலு. ஜெயிலரு இந்த வேட்டையன் நாளே விஜய் ஃபேன் தான். அவர் இன்னொன்று பிடிக்கும் அவர் ரொம்ப. தலைவர் பாஸ் லைவாக பார்க்குறதுக்கு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி உள்ளே வந்துச்சு. அவ்வளோ என்ஜாய். அவர் பேசுறது எல்லாமே லைவாக தான் பேசுகிறாரு. இன்னும் ரியலி தான் 50 இயர்ஸ் இல்லை, யாரால் முடியும் 50 இயர்ஸ்? இந்த மாதிரி ஒரு மாசு, இந்த மாதிரி ஒரு கூட்டம், இந்த மாதிரி புள்ளிங்க. இப்போ இருக்கிற புள்ளிங்களுக்கு கூட பிடிக்குதுன்னா தலை தான். யாராலையும் ஒன்றும் டச் பண்ண முடியாது. 250 கோடி இல்லை 500 கோடி கொடுத்தாலும் நடிப்பா போல. சூப்பர் ஸ்டார், ஒன்லி ஒன். ஓகே, சொல்கிறானுங்க கைப்பையனுங்க. சொல்கிறவனுக்கு கைப்பையன் தானே. ஒரு கைப்பையன் தான் சொன்னான். பேர் சொல்ல விரும்பலை. பல்லு கொட்டிச்சின்றான். பல்லு கொட்டலையே, பல்லு நல்லா தானே இருக்குது. பல்லு கொட்டவெல்லாம் நடிக்கிறேன்றாங்க. பல்லுலாம் கொட்டலையே, நல்லா தாங்கிறா பல்ல. இன்னுமா கொட்டுது 200 கோடி 300 கோடி. எங்கே கொட்டுது? இவ்வளோ ஜனம் சாப்பிடாது. 11 மணி யாருக்காக? ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார். ஏங்க வாழ்க்கையில் வந்து உட்காந்தான்னு சொல்லுவான். இருந்துச்சா அவனுடைய இஷ்டத்துக்காக நம்ம வாழ முடியாதுல்ல. நம்முடைய வாழ்க்கை தானே. நமக்கு என்ன கண்ணணும், என்ன செய்யணுங்கிறது நம்ம கையில் தானே இருக்குது. அவன் இஷ்டத்துக்குலாம் வாழ முடியாதுல்ல. கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாரு. வாழ்க்கையில் உட்காந்தோம்னா சரி வராது. உழைச்சிக்கிட்டே இருக்கணும். உழைச்சிட்டே இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லுவார். ஆடியோ லான்ச்சு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அடி என்ன சொல்கிறதுனா, அநேகமாக சென்னை மக்களுக்கு வந்து ஒரு நிலநடக்கம் வந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ஆட்டம், அவ்வளோ பாட்டம், அவ்வளோ குத்தாட்டம். இங்கே வந்தவங்க மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க யாருமே தூங்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ வைப்பு. ஒவ்வொரு ஸ்பீச்சுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மக்கள் அப்படி கை தட்டுறாங்க. அதிருது. வெளியே கண்ணாடி கிளாஸ்லாம் உடஞ்சிருக்கான்னு பார்க்கணும் காரில். அவ்வளோ ஒரு வைப்ரேஷன். தலைவர் பேச 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 தலைவர் வந்து ரசிகர்களுக்கு எப்படி பிடிச்சா பேசினா எப்படி பிடிக்குன்றதை தெரிஞ்சு பேசுகிறாரு. அருமையாக ஒரு மெசேஜ் சொன்னார். அமிதாப் பச்சன் 62வது வயசுலேயும் தன்னோட சொத்தை ஃபுல்லாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இழந்துட்டு அவர் எப்படி திருப்பி ரீகெயின் பண்ணி எப்படி சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாருன்றது ஒரு மிகப்பெரிய மெசேஜ். 62 வயசில் ஒருத்தர் பண்ண முடியும்னா சின்ன பசங்களும் பண்ண முடியலாம் அப்படின்ற மாதிரி மெசேஜ் சொன்னார். இன்னொன்று, பசங்களுக்கு பணத்தை காட்டி வளர்க்காதீங்க, நல்ல குணத்தோடு வளர்க்கணும் மெசேஜ் சொன்னார். நல்லா காமெடியான விஷயங்களும் ரஜினி சார் பேச்சில் இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, எப்படி வந்து இந்த ஜெயிலர் படத்தில் என்னை ஓரமாக நிற்க வச்சுட்டு தமனா வச்சு நடுவில் வச்சு டான்ஸ் ஆடி விருப்பத்தினாங்களோ, அதே மாதிரி இந்த மனசு நாய பாட்டுலையும் மஞ்சு வாரியருக்கு முன்னாடி ஆட விட்டு என்னை ஓரமாக நிற்க வச்சுட்டாங்க. அவ்வளோ அருமையான பாட்டில் என்னை ஆட விடலைன்ற மாதிரி அவர் ஏக்கத்தையும் கொட்டினார். அவர் சூப்பர் ஸ்டார். இந்த மாதிரி ஒரு இறங்கி வந்து ஒரு சாதாரண ஒரு அந்த பாட்டு எவ்வளோ ரசிச்சிருக்காருன்னா, அப்போ அந்த பாட்டு தேட்டரில் எப்படி பார்க்கணும் நான் இன்னும் துடிச்சிக்கிட்டு இருக்கோம். அக்டோபர் 10க்கு வெயிட் பண்ணுறோம். எல்லாரும் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். தலைவர் வைப்பு பிச்சு எடுக்கும். செம்மையாக இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அதான் ஆஸ் யூஷுவல் வந்து அவர் ஆல்ரெடி சும்மாவே செம்மையாக பண்ணுவார். அது தலைவருக்கு பண்ணும்போது அவர் ஒரு வேறு லெவல் சம்பவம் பண்ணுவார். அந்த சம்பவத்தை இதுலேயும் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். நீங்கள் பார்க்கலையா? வேறு லெவல் சம்பவம் அது யாருமே எதிர்பார்க்கல. லைக் அதுவும் நான் வேற ரொம்ப பக்கத்தில் வேற பார்த்தேன். எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல. செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. ஆமாம், நம்பவே முடியல. அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்பெல்லாம் கேட்கக்கூடாது. நீ ஏன் கேட்குற? அப்பெல்லாம் கேட்கக்கூடாது. இல்லை அந்த மாதிரிலாம் யாரும் கேட்கல. எவனாச்சும் கேட்டானா போட்டு வெட்ட வேண்டியதுதான். அப்பெல்லாம் யாரும் கேட்கல. இந்த ஏஜ்ல அவர் நடிக்கிறாருங்கிறது வந்து லைக் அது ரொம்ப பெரிய விஷயம். அது அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. ரொம்ப இன்ஸ்பிரேஷனலான ஒரு விஷயம். ஸோ அது வந்து ஒரு ஹாப்பியாக தான் எடுத்துக்கணும். சின்ன வயசுலேருந்து ரஜினின்னா அண்ணன் கண் சிமிட்டங்காட்டி ஒரு ஸ்டைல் போயிடும். ரொம்ப பிடிக்கும் ரஜினின்னா. அவர் பேசுனது அவ்வளோ புரியல. அவர் ஆனால் கடவுள். என்னை பொறுத்தவரை அண்ணன் ஒரு கடவுள். ரஜினி ஒரு கடவுள். அவர் ரொம்ப பிடிக்கும். நல்ல மனுஷனை மதிக்கிறவர். அதனால பிடிக்கும். மனித அபிமானம் உள்ளவர். வேறு லெவலில் இருந்துச்சு. தலைவர் பயங்கரமாக பேசியிருந்தார். சான்ஸே இல்லை, சும்மா சொல்லக்கூடாது. செம்மையாக பேசியிருந்தார். ரொம்ப என்டர்டெயினாக இருந்தது. ஒரு கம்ப்ளீட்டாக வந்து அனிருத் பர்ஃபார்மன்ஸ் கண்டினியூவாக ஒரு 3 நிமிஷத்துக்கு கண்டினியூவாக இருந்தது. வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஸ்டேஜே வைபாக இருந்தது. நீங்கள் டிவியில் சன் டிவியில் போடும்போது பாருங்கள், செம்மையாக இருக்கும்.
தலைவர் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டெப் போட்டிருந்தார் அனிருத்தை கீழே இறக்கி வர வச்சு. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. அவர் நிறையா சொன்னார், ஒரு குட்டி கதை சொன்னார். அமிதாப் பச்சனோட லைஃப் ஸ்டோரியே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ப்ரீஃபாக சொல்லிட்டாரு. ஸோ அதுவும் ரொம்ப இன்ஸ்பயராக இருந்தது. நீங்கள் பாருங்கள், நல்லாயிருக்கும். தேட்டரில் போய் படம் பாருங்க, அப்போ தான் தெரியும் தலைவரோட வெயிட் என்னன்னு. தலைவர் என்ன பேசினார்லாம் சொல்ல மாட்டோம், ஆனால் தலைவர் பேசினாலே ராக் தான் எப்போதுமே. ஸோ கண்டிப்பாக படத்தை போய் பாருங்கள். எனக்கு டீசரும் சரி, தலைவரை பார்த்தது ஸ்டேஜில் பார்த்ததும் சரி, ரியலி ரொம்ப ஹாப்பி. நான் வந்து தலைவரை பார்க்கணுங்கிறதுக்காகவே வந்தோம். புதுமல்லியிலேருந்து வரோம் ஆக்சுவலி. நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நான் தலைவரை டேரெக்டாக பார்க்குறது. ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். அவர் ஸ்டேஜில் வந்தாலே போதும், எனக்கு அவர் ஆடலாம் தேவையில்லை, ஜஸ்ட் வந்தாலே போதும், அதுவே ஹாப்பி தான். இல்லை, கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்பெஷலாக சொல்ல போனோன்னா நம்மளோட டைரக்டர் ஞானவேல் ராஜாவுக்கு தான் நன்றி தெரிவிக்கணும். எனக்கா ஜெய் பீம்ன்ற ஒரு நல்ல சப்ஜெக்ட் எடுத்துன்னு வந்து அவர் சூப்பர் ஸ்டார் எடுக்கிறாருனாக்கா அவருக்கு பெரிய கட்ஸ் வேணும். அது வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் பண்ணியிருக்குவார் நம்புகிறோம். எனக்கா அவர் படித்து இந்த டைரக்ஷனுக்குள்ளே வந்தவர். அதனால் கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும்ன்றது நம்புகிறோம். நல்லா கருத்து இருக்கோம்னு நினைக்கிறோம். நாங்கள் படத்தில் ஆடியோ லான்ச்சில் ரொம்ப பிடிச்சிது. ரொம்ப ரஜினி ஸ்பீச் தான் ரொம்ப பிடிச்சிருந்து. கத்தி கத்தி தொண்டையே போயிடுச்சு நம்மளுக்கு. ஆனால் எல்லாம் நல்லது தான். மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்ன்ட்டு கற்றுக் கொடுக்குறாரு அவர் சொல்லி, மனுஷன் எப்படி வாழணுன்ட்டு. ஆனால் அவர் மாதிரி சொல்கிறது இந்த உலகத்தில் யாருமே இல்லை. எல்லா மனுஷனுக்கும் நல்லதாக இதுக்கு சொல்லிட்டு கெட்டு போட்டு யாருக்கும் சொல்கிறதில்ல. கண்டிப்பாகவே நீங்கள் பார்த்துருக்கீங்க, கண்ணதாசன் பெரிய பெரிய ஞானிங்கோ பெரிய பெரிய இவங்கெல்லாம் சொல்கிறது நம்ம மனசுக்கு போய் கூறாது. ரஜினி சொல்லக்கூடிய ஒரு கருத்தும் நம்ம மனசுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் கண்டிப்பாக அது நம்ம கூட வரும். அது நாங்கள் அவர் வார்த்தை கேட்டுட்டு மாத்திரம் போயிட மாட்டோம், நடைமுறைக்கு என் பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கும். சகுனி பற்றி சொன்னார், கூடவே சகுனி இருப்பாங்க, உஷாராக இருங்க, வாழ கற்றுக்கோங்க, மற்றவங்களுக்கோசம் உங்கள் வாழ்க்கை விட்டு குத்துறாதீங்கன்றதை வந்து நல்ல கருத்தை சொன்னார். அமிதாப் பச்சனை பற்றி புகழ்த்தி தள்ளிட்டார் ஏற்கனவே அவருடைய குரு. அதனால் அவர் வந்து என்ன பண்ணார், இது தான் நல்ல சபை கேட்சுன்றதுக்கோசரம் அவர் பற்றி முழுமையாக முடிச்சிட்டார். ஒரு ஒரு ஹிந்தி ஒரு அமிதாப் பச்சன் இது வந்து பெருசாக பண்ணணுன்றதுக்கோசமே அமிதாப் பச்சனை ரொம்ப நல்லா புகழ்த்தினா. ஆனால் உண்மை வேறு யாரும் ஹீரோ இல்லை சார், உண்மையாக ஹீரோ இல்லை சார். தமிழுக்கு ஹீரோ இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழ் ஃபீல்டு வந்து கீழே போயின்னுக்குது, முன்னேறல. ரஜினி இருக்கிற வரைக்கும் அது முன்னேறும். ரஜினியை விட்டுட்டாருன்னா தமிழ் ஃபீல்டு 4வது இடத்துக்கு வந்துடும். இருக்கிற வரைக்கும் நடிக்கிட்டவங்க இருக்கிற வரைக்கும் பார்க்குறவங்க முதல் எடுத்து இந்த தமிழ் இன்னைக்கு எவ்வளோ பின்னாடி போயிருக்கு, இன்னும் பின்னாடி போயிடக்கூடாதுன்னா ரஜினி இருக்கணும். ஆனால் ஒரு காலத்தில் நம்ம ஹீரோங்க போயிட்டு அடுத்த பாஷையில் போய் பண்ணியிருந்தாங்க. இப்போ அடுத்த பாஷை ஹீரோங்க வந்து நம்ம பாஷையில் பண்ணின்னு இருக்கிறாங்க. உண்மை தானே இது? நாங்கள் எதிர்பார்க்குறோம்ல, கொண்டாடுவோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் தலைவர் பேசுகிறது ரொம்ப மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. ஆடியெல்லாம் ரொம்ப பிரமாதமாக வந்துருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஒரு நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாப்புல, ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தாப்புல. ஒவ்வொரு மனிதருக்கும் லைஃப்பில் வந்து ஒவ்வொரு கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க, அதை பற்றி சொல்லியிருந்தாப்புல. அமிதாப் பச்சன் வாழ்க்கையை பற்றி ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தலைவருங்கிறது நிச்சயமாக அவர் தான் நிரந்தர சூப்பர் ஸ்டார் இன்றைக்கும். கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சகினி கண்டிப்பாக இருக்க தானே செய்யும். யாருடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கும், எல்லாரோட வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். அதை மாதிரி ஒவ்வொரு சகினியும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதை மீறி போனால் தான் வாழ்க்கை. வேறு எதுவும் சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் மறைமுகமாக சொன்னார். ஆனால் அந்த வைப்ரேஷன்லாம் அவர் என்ன பேசிகிட்டு இருக்காரு அவர் பார்த்து அப்படியே உருகிட்டோமே தவிர அதெல்லாம் நிறைய விஷயங்கள் மனசில் நிற்கவே இல்லை. தலைவரை பார்த்ததே போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. அனிருத்தும் சூப்பர். அவர் வந்து செட்டு ஒன் ஆஃப் தி ரசிகராக தான் நான் பேசுகிறேன், உங்களில் ஒருத்தராக தான் இருக்கேன், தலைவருக்கு பார்த்து நான் மியூசிக் போட்டிருக்கேன் அப்படின்னாரு அனிருத் தான் வைப். அந்த 12 நிமிஷம் பாட்டு போட்டார், அதிருது. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏஞ்சின்னு டான்ஸ் ஆடுறாங்க. குழந்தைங்கள்லாம் அழுவே இல்லை. குழந்தைங்கள்லாம் வந்து உட்காந்து அவங்க மியூசிக்கை கேட்டு அப்படி இருந்துச்சுன்னா பார்த்துங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆடியோ லான்ச். சூர்யா பற்றி ஜெய் பீம் படத்தை பற்றி ரெஃபரன்ஸ் எடுத்து சொன்னார். அவர் நல்லா சூர்யா கிட்டேருந்து நல்லா வேலை வாங்கியிருக்கார் ஞானவேல் சார் அப்படின்னு சொன்னார். மற்றபடி வேறு எதுவும் ரொம்ப இதுவாக பேசலை. அவர் என்ன பேசணுன்றது அருமையாக சூப்பராக பேசினார். டான்ஸ் ஒன்று போட்டார் அனிருத் சார். கடைசியாக முடிக்கும் போது வந்து அவரை கூப்பிட்டு சும்மா ஒரு சின்ன ஸ்டெப் மனசில் ஸ்டெப் ஒன்று போட்டார். அருமையாக இருந்துச்சு. வந்ததுக்கு ஒர்த்து, செம்ம வீக்கெண்டு. இதுக்கு மேலே ஒன்றுமே தேவையில்ல. படத்தை பார்த்து இன்னும் குஷி ஆயிரும். வேட்டையனை வந்து அவர் சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய அமிதாப் பச்சன் இறங்கி வந்து நடிச்சிருக்கார் ரஜினி சார் கூடன்னா, இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி பிளாக் பஸ்டர் ஆஃப் திஸ் இயர்.
அடுத்த லெவலில் போகுது படம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருத்தன் வந்து இத்தனை கிலோமீட்டர் இத்தனை நேரத்தில் ஓடிட்டான்னா அடுத்து அவன் ஓட போகிறது இதை விட கம்மியான நேரத்தில் அதிகமாக ஓடணும் தான் நினைப்பாங்க. நான் ஜெயிலர் மாதிரி பெரிய இருக்கு கொடுத்துட்டேன், அடுத்து வர படம் இதை விட சூப்பர் ஹிட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சி இந்த படத்துக்கு நான் இது பண்ணியிருக்கேன் இது பண்ணியிருக்கேன். அதனால் இட்ஸ் கோயிங் டு பி அன் வெரி பிக் சக்ஸஸ்ன்னு தலைவரே சொல்லிட்டாரு. அதே மாதிரி அனிருத் வந்து ஒரு ஜோசியர், அவர் நல்லா இருக்குன்னு படம் சொல்லிச்சுன்னா நல்லா தான் ஓடும் அப்படின்னு இருக்காரு. அனிருத் இந்த படத்தில் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காராம், அதனால் படம் ஓடும் அப்படின்றது எங்களுடைய கருத்து. நிறைய சொன்னார் தலைவா. எவ்வளோ நேரம்? 25 நிமிஷம் பேசினாரா? 40 நிமிஷம் போதுமா? இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் அவங்க அப்போதுலேருந்து ஃப்ரெண்டுச்சு, அப்போதுலேருந்து நண்பர்கள். அமிதாப் பச்சனும் அவரும் அப்போதுலேருந்து கங்குவான்னு ஒரு படம், மேலே சிகரெட்டை போட்டு சுட்டு வாயில வைப்பாப்பல. இவனுக்கு எங்கே வைப்பானுங்க? ஓகே ஓகே. மனசு வந்தல்லே வெந்தே தந்தல்லே. ஓகே ஓகே. நான் மௌனராகம் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு பனிவிழும் மலர்வனம் விஜய் டிவியில் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே தென் தேங்க்யூ. ரொம்ப சூப்பர். அனிருத்தோட டான்ஸு கேட்க வேண்டாம், அவ்வளோ சூப்பர் வச்சு தலைவர் கூட்டு வச்சுருந்தாப்புல, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. நிச்சயமாக இது லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு இது. ஜெயிலர் ஆடிராஜோட இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. படமும் அதோட நல்லா வெற்றி பெறுன்னு படத்துக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக 100%, 100% 200% சொன்னார் ஒரு கதைக்கு. அது மாதிரி நாங்கள் 200% பார்க்குறோம்.